வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணது வந்து தீபாவளிக்கு தான். பட் கொஞ்சம் ஹெவியான ஒரு லுக், ஒரு டிஃப்ரெண்டான லுக். நான் போட்டிருக்கிற இந்த சாரி வந்து ஒரு சில்வர் கிரே கலர் என்ற படியாக மேக்கப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு மிச்சத்தை வந்து நல்ல சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சாஃப்டான லைக் நியூட் லிப்ஸ்டிக் இந்த சாரியோட போட்டிருந்தீங்கன்னா இந்த சாரி பெருசாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணாது. ஸோ அந்த காரணத்தால் லைக் கொஞ்சம் ஒரு டார்க்கான லிப் ஒன்று யூஸ் பண்ணேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மேக்கப்பை நான் எப்படி செஞ்சதை வந்து உங்களுக்கு நான் இப்போ ஓகே இந்த கோலத்தை பார்க்காதீங்க, லைக் எல்லாத்தையும் பருவாக இருக்குது, பட் பரவாயில்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நாஸ் ஃபவுண்டேஷன் ஷேக் க்ளோவை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறது வந்து அது உங்களோட இஷ்டம். எனக்கு இந்த ப்ரஷ் விருப்பம் என்னென்னா எனக்கு அந்த ஸ்கார்ஸ் ஸ்பாட்ஸ் இருக்க வந்து இது நல்லா கவர் பண்ணும். பார்த்தீங்க தானே இதில் இருக்கிற அந்த ஸ்கார்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போயிட்டுது. அடுத்தது கன்சீலர். ஸோ நான் 2 கன்சீலரை மிக்ஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒன்று வந்து அது பிரைட் தான், பட் இன்னும் பிரைட் ஆக்குறதுக்கு. ஸோ இது வந்து ரெண்டுமே போன் திஸ் வே ஃப்ரம் Too Faced. இந்த கலர் வந்து சாண்ட். ஸோ மற்ற அந்த ஃபவுண்டேஷன் கலர் வந்து அரூபா. ஸோ இதில் சாண்டில் வந்து நான் கொஞ்சம் இந்த ஸ்கார்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு பேர் இருக்குது, இந்த இதை கவர் பண்ணிவிட்டு ஓகே இந்த கொஞ்சம் லைட்டான கலரை வந்து அதோட கொஞ்சம் சாதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூக்கை ஹைலைட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்ச் இன்னொரு மிச்சம் தான் இருக்குது. இப்போ நான் கன வீடியோஸுக்கு இதே கண்ட்ரோல் ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாபி ப்ரவுன் ஃபவுண்டேஷன் ஸ்டிக். பட் நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இருந்தாலும் இல்லாட்டிக்கு க்ரீம் ஸ்டிக்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் நல்ல ஸ்ட்ராங்காக செய்கிறேன். ஸோ இதை பிறகு இந்த பியூட்டி பிளெண்டராலேயே பின்னால் அந்த கூறு இதை எடுக்காமல் அந்த ரவுண்டட் பார்ட் எடுத்துட்டு நல்லா அடிச்சு பிளெண்ட் பண்ணணும். சரி, நீங்கள் அந்த ஸ்பஞ்சில் என்ன மிச்சம் இருக்குதோ அதை நான் இப்போ இந்த ஜோ லைனில் அப்புறம் பாவிக்க போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைக் கண்ட்ரோல் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பிரச்சனைண்டா அது சரியான அந்த விசிபிளாக இருந்திருக்கும். ஸோ இப்படி நீங்கள் சேர்க்க கொஞ்சம் லைக் தெரியாமல் லைக் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் முடிக்கல பேச. இப்போ மூக்கு கூட சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் காட்ட போகிறேன். இப்போ சரியான ஸ்ட்ராங்காக இருக்குல்ல எல்லாம். இனி என்ன செய்ய போகிறேன்னா அந்த ஃபுல் ஃபேஸை பேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பேக்கிங்கண்டா இப்போ இங்கே இந்த ஹுரா பியூட்டி பேக்கிங் பவுடர் இருக்குது. ஸோ பேக்கிங் இப்போ நீங்கள் நார்மல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனா ப்ரஷ்ஷால் நீங்கள் மேலால் சும்மா அப்படி பாவிப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேக்கிங் இல்லை. பேக்கிங்கண்டா அது அப்படியே அதில் விடுறதுண்டா இப்போ நான் இதே ஸ்பஞ்சால் கண்ணுக்குலாம் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இப்போ இந்த இப்படி மெஸ்ஸியாக அப்படி மேலால் விடுறேன். ஸோ இதை இனி அப்படி விடுறது லைக் நான் இதை வந்து இனி ப்ரஷ்ஷால் எடுக்க போறது இல்லை. இது ஃபாஸ்டா எப்பே மாதிரி இருக்குது. இந்த மேக்கப் வந்து ஹாலோவீனுக்கு இல்லை, இது வந்து தீபாவளிக்கு. ஓகே, எனி ப்ரஷ்ஷால் அந்த என்ன மிச்சம் இருக்கோ அதை அப்படி சாதுவாக எடுக்கிறது. பட் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ளஷ். நான் பிங்க் கலர் தான் இன்றைக்கு போட போகிறேன். பிகாஸ் நான் இந்த லிப்ஸ் வந்து ஒரு பிங்க் ரெட் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு தெரியுதானே சாதுவான ஒரு கலர் தெரியும். நான் நார்மலாக பேஸை செஞ்ச அப்புறம் எனக்கு ஐப்ராஸ் செய்ய தான் விருப்பம். ஸோ நான் ஐப்ராஸை தான் செய்ய போகிறேன். பட் உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்லி தர போகிறேன். அனஸ்டேஷியா பெவர்லி ஹில்ஸ். பட் நீங்கள் என்ன ஐப்ரோ ப்ரஷ் எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சைடில் அட்லீஸ்ட் அந்த ப்ரஷ் இருக்கணும். ஓகே, இந்த ப்ரஷ் வந்து சரியான முக்கியம். ஸோ இந்த ப்ரஷ்ஷை தான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓகே அது பரவாயில்ல அறியன்ற மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பென்சில் சைடால் சாதுவாக கீழே மட்டும் ஃபில் பண்ணுறீங்க. லைக் எங்கெங்கே அந்த இடைவெளி இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க.
ஓகே ஸோ கீழே செஞ்ச அப்புறம் இனி ஃபுல்லாக கீழே ப்ரஷ் பண்ணுறது. இனி என்ன செய்யணும்னா பென்சிலால் மேலான் வந்து அந்த இடைவெளியில் ஃபில் இன் பண்ணுறது, அந்த ஒரு ஷேப்புக்கு விடுறது. ஸோ எனக்கு தெரியும் எப்படியாவது ஒரு கமெண்ட் வரும், உங்களோட ஐப்ரோஸ் டூ திக்காக இருக்குது, வடிவா இல்லை, நீங்கள் முதல் இருந்த மாதிரி விடுங்க, அது இது. பீப்புள் எந்த சாய்ஸ். ஓகே ஸோ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கலாம் விருப்பம். உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஓகே திக்காக இருந்தால் உங்களோட ஐஸ் நல்ல பெருசாக தெரியும். அது மட்டும் இல்லை நல்ல திக்காக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யங்காக காட்டும். ஸோ எனக்கு வயசும் போது தானே, ஸோ அதனால் ஸோ இப்போ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இனி நீங்கள் என்ன ப்ரஷ்ஷால் செய்யணுமெண்டா திருப்பி மேலே இழுக்காமல் லைக் எனி உங்களோட அந்த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கண்டா இது நல்ல மெஸ்ஸியாக இருக்குது, பட் இது நல்ல கொஞ்சம் சாஃப்டாக நீட்டாக இருக்குது. இனி என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்டே டோன்ட் ஸ்ட்ரே ஃப்ரம் பெனிஃபிட் லைட் மீடியம், இது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ப்ரைமர் மாதிரி பேஸ் மாதிரி. ஸோ இதை வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக கண்ணில் போடுறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. நான் என்ன செய்கிறேன்னா முதல் கையில் இப்படி எடுத்துட்டு விரலில் எடுத்துட்டு இப்படி ரெண்டு பக்கத்துலேயும் இப்படி எடுத்துட்டு all over the eyelid. Huda Beauty Smoky Obsession palette இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த நியூட் கலரை முதல் எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த கண்ணை கவர் பண்ணணும். ஓகே ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீ ஒரு நான் ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு இந்த டார்க் ப்ரௌன் இருக்குல்ல இதுக்குள்ள டிப்பிங் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து அந்த வெளி க்ரீஸில் மட்டும் போடுறது. ஸோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சாதாரண அப்படி கீழே எடுக்க போகிறேன். மட்டும் ஒரு ஒரு கொஞ்சம் லைக் கணக்கு எடுக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்னரில் மட்டும்தான் செய்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண ப்ரஷ் இருக்கலாம் கொஞ்சம் பெரிய ப்ரஷ், இதால் இப்போ திருப்பி பிளெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த சைடையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஓகே ஸோ நீங்கள் கருப்பு எடுக்க போகிறீங்கன்றாலும் கருப்பு எடுக்கலாம். நான் ஐலைனரை செஞ்சுட்டு தான் கொஞ்சம் டார்க்காக எடுக்க போகிறேன். ஐலைனரை செய்கிறதுக்கு முதல் உள்ளுக்க இந்த Urban Decay 24/7 Glide On பென்சில், உங்களுக்கு இதை விட வேறு நல்ல கருப்பான ஒரு கோல் பென்சில் கிடைச்சாலும் இட்ஸ் ஃபைன். இதே பென்சில் வேறு கலரில் இருக்குது, Demolition. ஸோ அது வந்து Perversion from Urban Decay, இது வந்து Demolition, சேம் 24/7 Glide. இது எப்போ கீழே இப்படி அந்த லாஷ் லைனில் மட்டும். ஓகே நான் நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ இது மெஸ்ஸியாக இருக்குது, டோன்ட் வரி, நாங்கள் இன்னும் பிளெண்ட் பண்ணல. இதை இனி ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கணக்கு டைம் கீழான் ஐலட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கான பேர் மறக்கிறது, மேலே நல்ல வடிவம் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கீழே ஒன்றுமே செய்கிறதில்ல. இப்போ அந்த ஒரு it doesn't look complete basically. Kat Von D eyeliner. So இந்த eyelinerால நீங்க சின்னதா செய்யலாம், மெல்லிசா செய்யலாம், பெருசா செய்யலாம். ஸோ ரெண்டு பக்கத்தாலேயும் ஐலைனரை செஞ்சுட்டு நான் உள்ளுக்கு அப்படி இழுத்தேன். ஸோ உள்ளுக்கு இழுக்கிறது வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு பென் தான் ஈஸியாக இருக்குது நீங்கள் உள்ளுக்கு இழுக்கிறதுண்டா. ஸோ பெண்ணால் நான் இப்படி இழுக்கிறது, இதுக்குள்ள வந்து ஸோ இப்படி பிடிச்சி இழுக்காமல் நீங்கள் இப்படி இந்த டைரெக்ஷன், ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலேயும் கீழேயும் இப்படி இழுக்கிறது. ஓகே ஸோ ஐலைனர் செஞ்சாச்சு. இனி என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி இந்த பேலட்டில் சின்ன ப்ரஷ்ஷால் அந்த டார்க்கான ப்ரௌன், நீங்கள் கருப்பம் எடுக்கலாம், பட் நான் டார்க்கான ப்ரௌன் அப்படி எடுத்துட்டு அந்த தொங்கலில் மட்டும் இந்த ஐலைனர் அந்த ஃப்ளிக் இருக்குல்ல, ஃப்ளிக்குக்கு மேலே இந்த கலர் எடுக்கிறேன். இனி பெரிய ப்ரஷ்ஷால் அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஐலைனரை மட்டும் தொட்டுறாதீங்க, பிகாஸ் எல்லாட்டிக்கு கொஞ்சம் அழிப்படும். ஓகே நெக்ஸ்ட் lashes. Samantha lashes from Huda Beauty தான் இப்போ ஒட்டுன் நான். ஸோ அது காயிற வரைக்கும் மஸ்காராவில் லோவர் lashes டக்குன்னு செஞ்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன், பிகாஸ் நீங்கள் இதை வந்து அவ்வளோத்துக்கு மினக்கிட தேவையில்லை. ஸோ லிப்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இன்றைக்கு ஸ்ட்ராங்காக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரம் NARS Power Matte Liquid Lipstick in the color Under My Thumb. ஸோ இந்த கலர் உண்மையாக எல்லாரையுமே சூட் பண்ணும், லைக் எல்லா ஸ்கின் டோனுக்கு நல்ல வடிவாக இருக்கிறது. ஸோ நான் என்ன செய்யறேன்னா சாதம் அப்படி எடுத்துட்டு
இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க விரலாலையும் செய்யலாம். And then lip liner. So இந்த lip liner வந்து actually from Beauty by K Beauty, Katrina Kai for the line. Yeah, சும்மா everydayக்கு நீங்க அதை பாவிக்கலாம். Anyway, இந்த கலர் வந்து Dance Off. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்வப் வண்டி இல்ல, it's like a pinky red. Okay, so எல்லாமே அப்ப சேர்க்க போடைக்க சரியான ஹெவியா தான் இருக்கு. பட் உங்களுக்கு நான் இந்த சாரியோட போடைக்க அவ்வளவுக்கு ஹெவியா தெரியாது. Thank you guys for watching. I hope you guys like this video. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்ததுண்டு. But you know, if not, if you think that you could have created a different look for the saree, please நீங்க கமெண்ட்ல விடுங்க, சொல்லுங்க. But I hope you guys enjoyed this anyhow. So thank you so much. Please give it a thumbs up, do comment, leave feedback, and until next time, mwah.